ஹாய் எவ்ரிவன். இந்த செஷனில் நம்ம சாப்டர் 4 ஆஃப் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி சிஆர்பிசி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்னு சொல்லுவோம். இப்போ அதை ரிப்பீல் பண்ணிவிட்டு பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? BNSS 2023 which has repealed the act called கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் 1973. ஸோ அதில் சாப்டர் 3 வரை நம்ம பார்த்துட்டோம். இப்போ சாப்டர் 4 என்னென்னா பவர்ஸ் ஆஃப் சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் போலீஸ் அண்ட் எய்ட் டு த மேஜிஸ்ட்ரேட்ஸ் அண்ட் த போலீஸ். இதில் 2 விஷயங்கள் இருக்குது இந்த சாப்டரில் 4 செக்ஷன்ஸ் தான் இருக்குது. ஆனால் இது 2 விஷயங்களை பற்றி சொல்லுது. ஒன்று என்னென்னா, போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லேயே சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்கல்ல, மேல் அதிகாரிகள், அவங்களுக்குள்ள பவர் என்னெல்லாம் இருக்குது, எந்த லிமிட்டில் அவங்க பவர் இருக்குது, ஜூரிஸ்டிக்ஷனை பற்றி சொல்லும். இன்னொன்று மக்களுக்கு என்னென்ன கடமைகள் இருக்குது, அவங்க உதவி பண்ணலாம். அதாவது போலீஸ் ஆஃபீஸருக்கும் மேஜிஸ்ட்ரேட்ஸுக்கும் இந்த சாப்டருக்கு கீழே சொல்லியிருக்க விஷயங்களுக்கு அவங்க உதவிகளை எதிர்பார்க்கும் போது நம்ம கொடுக்கணும். அது நம்ம கடமை மாதிரி. நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரின்னா, எந்த மாதிரி ஹெல்ப், எதுக்காக ஹெல்ப் அப்படின்னா, இப்போ ஒரு குற்றம் நடக்குதுன்னா அந்த குற்றத்தை தடுக்கிறதுக்கு, இல்லை அந்த குற்றத்தை காமிச்சு கொடுக்கறதுக்கு, சட்ட ரீதியான தண்டனை அவங்க பெறணும் இல்லையா? ஸோ குற்றம் நடக்குதுன்னு சொல்கிறது, இந்த மாதிரிலாம் மக்களும் அவங்களுக்கு உதவி பண்ணலாம். அதை பற்றி தான் இந்த சாப்டரில் சொல்கிறாங்க. ஸோ செக்ஷன் 30 என்ன சொல்கிறாங்கன்னா, பவர்ஸ் ஆஃப் சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ் அண்ட் ஆஃப் போலீஸ். இந்த செக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, பவர் ஆஃப் சுப்பீரியர் ஆஃபீஸர் செக்ஷன் 30. இது சிஆர்பிசியில் செக்ஷன் 36 கொடுத்துருப்பாங்க, இங்கே செக்ஷன் 30 கொடுத்துருக்காங்க. எந்த சேஞ்சஸுமே இல்லை. என்ன சொல்கிறாங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்சார்ஜ் ஒரு ஆஃபீஸர் இருப்பாங்கல்ல, அவங்க தான் அங்கே என்ன கேஸ் வருது, இன்வெஸ்டிகேஷன் எல்லாத்துக்குமே இன்சார்ஜாக இருப்பாங்க. மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டு போகிற வரைக்கும் எல்லாத்துக்குமே இன்சார்ஜ் அவங்க தான் அது. ஸோ அவங்களுக்கு அங்கே அந்த போலீஸ் ஸ்டேஷன் வித்தின் லிமிட்டில் அவங்களுக்கு நிறைய பவர்ஸ் இருக்கும். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த போலீஸ் ஆஃபீஸர், அதாவது அந்த போலீஸ் ஸ்டேஷனோட இன்சார்ஜ் ஆகிற வரைக்கும் சுப்பீரியர் ரேங்கில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் அவங்களோட அதே சேம் பவரை த்ரூ அவுட் த லோக்கல் லிமிட் ஏரியா, அந்த லோக்கல் லிமிட்ஸ்லேயும் அவங்க அதே பவரை யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. எல்லாமே ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கும்ல, லோக்கல் லிமிட்ஸ்னால் இந்த பக்கத்து லோக்கல் லிமிட்லாம் இல்லை, ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஒரு லோக்கல் லிமிட் இருக்கும், அப்படி தானே? ஸோ அந்த லோக்கல் லிமிட்ஸில் அவங்க அதே பவரை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஓகே, அந்த செக்ஷன் முடிஞ்சிடுச்சு. அப்புறம் செக்ஷன் 31, பப்ளிக் வென்ட் டு அசிஸ்ட் மேஜிஸ்ட்ரேட்ஸ் அண்ட் போலீஸ். பப்ளிக் எப்பெல்லாம் ஒரு மேஜிஸ்ட்ரேட்டை இல்லை போலீஸ் ஆஃபீஸரை ஹெல்ப் பண்ணணும், அசிஸ்ட் பண்ணணும், அவங்களுக்கு அசிஸ்டன்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பப்ளிக்னால் பொதுஜனம் இல்லையா? ஸோ கம்பேரிசன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 37 கொடுத்துருந்தாங்க சிஆர்பிசியில், இங்கே செக்ஷன் 31 கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் சின்ன மாடிஃபிகேஷன் தான் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, சிஆர்பிசியில் ரயில்வே, கேனல், டெலகிராஃப் அப்படியெல்லாம் வார்த்தைகள் இருக்கும். அதெல்லாம் இங்கே ரிமூவ் பண்ணிட்டாங்க. இங்கே attempted to be committed to any public property, அதை மட்டும் வச்சுருக்காங்க இந்த செக்ஷனில். இந்த செக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா பர்சனுமே மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் போலீஸ் ஆஃபீஸருக்கும் அவங்க ரீசனபிளாக ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா, சார் உங்களோட உதவி எங்களுக்கு தேவை, மேடம் உங்களோட உதவி எங்களுக்கு தேவை இதில் அப்படின்னு ஒரு ரீசனபிளாக ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அப்படிங்கிற பட்ஜெட்டில் அந்த பொது ஜனத்தில் ஒருத்தங்க, அந்த பொது ஜனத்துக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு டியூட்டி பவுண்ட், அவங்களுக்கு அதை செய்யணும். ஓகேவா? அது கடமை இருக்குது. அப்புறம் எதுலெல்லாம் பண்ணலாம், எதுலெல்லாம் அவங்க டிமாண்ட் வைப்பாங்க, தேவைப்பட்டால் எதுலெல்லாம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா, அரெஸ்ட் எப்படின்னா, ஒருத்தர் தப்பிச்சு ஓடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் குற்றவாளி. அந்த குற்றவாளி தப்பிச்சு ஓடும்போது அதை பிடிங்க அப்படின்னு சொல்லி அந்த மேஜிஸ்ட்ரேட்டோ இல்லைன்னா போலீஸ் ஆஃபீஸரோ அவரை பிடிக்க போகும்போது உங்களோட பொது ஜனத்துலேருந்து உதவி கேட்டாங்கன்னா நீங்கள் செய்யலாம். ஓகேவா?
நீங்கள் செய்யணும். ஆக்சுவலாக பவுண்ட் டு அசிஸ்ட்னு தான் இருக்குது. அப்புறம் வந்து ப்ரீச் ஆஃப் த பீஸ், அதாவது ஒரு சொசைட்டியில் ஒரு ஏரியாவில் வந்து அமைதியை சீர்குலைக்கிற மாதிரி ஒருத்தர் செய்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து போலீஸ் ஆஃபீஸரோ மேஜிஸ்ட்ரேட்டுக்கோ அதை தடுக்கிறதுக்கு உரிமை இருக்குது, அப்படி தானே? அதை வந்து அந்த நேரத்தில் வந்து பொதுஜனமும் வந்து அவங்க அந்த போலீஸ் ஆஃபீஸரோ அந்த மேஜிஸ்ட்ரேட்டோ உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க அப்படின்னா நீங்களும் வந்து சேர்ந்து அது செய்யலாம். ஓகேவா? அப்புறம் இன்ஜுரி டு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. ஸோ யாராவது ஒருத்தங்க வந்து ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டிக்கு, அதாவது பொது சொத்துக்கு வந்து ஊறு விளைவிக்கும் வகையில், அதாவது டேமேஜ் பண்ணுற வகையில் வந்து பொது ப்ராப்பர்ட்டிக்கு வந்து அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க, அதை பண்ண பார்க்குறாங்க, இல்லைன்னா அவங்க வந்து செஞ்சிட்டாங்க, அதை வந்து டேமேஜ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை தடுக்கிறதுக்கு, அந்த மாதிரி இன்ஜுரி ஆகாமல் இருக்கிறத தடுக்கிறதுக்கு வந்து இன்ஜுரி ஆகாமல் இருக்கிறத தடுக்கிறது, இல்லைன்னா ஒருத்தர் போய் அதை பொது ப்ராப்பர்ட்டியை தாக்காமல் இருக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கையாக தடுக்கிறதுக்கு வந்து போலீஸோ மேஜிஸ்ட்ரேட்டோ முயற்சி பண்ணும்போது வந்து மக்கள் வந்து அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம் அவங்களுக்கு. சரியா? அப்படி இல்லைனாலும் மக்கள் இதெல்லாம் தடுக்கலாம். ஏன்னா இதுக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து லீகலாக வந்து இதெல்லாம் கரெக்ட், இந்த மாதிரிலாம் ஒருத்தங்க பண்ண போகிறாங்க அப்படின்னா வந்து அதை தடுக்கணும். அப்புறம் செக்ஷன் 32 என்ன சொல்லுதுன்னா, 8 person other than police officer executing warrant. இது சிஆர்பிஸில் செக்ஷன் 38 சொல்லியிருந்தாங்க, இங்கே செக்ஷன் 32 சொல்கிறாங்க. ஸோ வாரண்ட்னா என்னது? வாரண்ட்னா ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் இருந்து கொடுக்குற உத்தரவு, அப்படி தானே? இல்லை அனுமதின்னு வச்சுக்கலாம். ஸோ அதை வந்து போலீஸ் ஆஃபீஸர் தான் எப்போவுமே போலீஸ் ஆஃபீஸருக்கு தான் கொடுப்பாங்கன்ட்டு இல்லை, போலீஸ் ஆஃபீஸர் தவிர மற்ற நபர்களுக்கும் கோர்ட் வந்து கொடுக்கலாம், நீங்கள் இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க வாரண்ட்டை கையில் வச்சுருக்காங்க, அனுமதி வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆட்கள் வந்து போலீஸ் ஆஃபீஸர் தவிர, ஓகேவா, அதர் தென் போலீஸ் ஆஃபீஸர், அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அந்த வாரண்ட்டை இஷ்யூ பண்ணுறதுக்கு, அந்த வாரண்ட்டோட வேலையை அவங்க செய்கிறது என்ன, அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் கேட்டாங்கன்னா நீங்கள் அதுக்கு பண்ணலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இஃப் த பர்சன் டு ஹூம் வாரண்ட் இஸ் டைரக்டட் பி நியர் அட் ஹேண்ட் அண்ட் ஆக்டிங் இன் த எக்ஸிகியூஷன் ஆஃப் வாரண்ட். ஓகே, சரியா? அப்புறம் செக்ஷன் 33 என்னன்னா, பப்ளிக் டு கிவ் இன்ஃபர்மேஷன் ஆஃப் சர்டன் அஃபென்சஸ். சில அஃபென்சஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க செக்ஷன் 33. அந்த அஃபென்சஸ் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா பப்ளிக் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஓகேவா? போலீஸ் ஆஃபீஸருக்கு கொடுக்கலாம், இல்லை பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், சொல்லலாம், இல்லைனா வந்து மேஜிஸ்ட்ரேட்டை இன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி செக்ஷன்ஸ் என்னெல்லாம், அந்த குற்றங்கள் என்னெல்லாம் அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். பாரதிய நியாய சன்ஹீதா பிஎன்எஸ் இருக்குல்ல, 2023 கீழே சில குற்றங்கள் சொல்லியிருக்காங்க. அது என்னெல்லாம்னா செக்ஷன் 103 to 105. 103 to 105 என்ன சொல்லும்? அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் பாடி, அப்படி தானே? மர்டர், கல்பபிள் ஹோமிசைடு, அட்டெம்ப்ட் டு மர்டர், இதெல்லாம் வந்து 103, 104, 105 அந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் அட்டெம்ப்ட் நடக்குது, இல்லைன்னா இது நடந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பக்கத்தில் இருக்க மேஜிஸ்ட்ரேட்டுக்கோ இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கோ போலீஸ் ஆஃபீஸருக்கோ நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும். அப்புறம் வந்து செக்ஷன் 111 to 113, அதாவது 111, 112, 113, இது வந்து பிஎன்எஸ்ல இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இது என்ன சொல்லணும்னா, ஆர்கனைஸ்டு க்ரைம் வந்து டெரரிஸ்ட் ஆக்டு, பெட்டி ஆர்கனைஸ்டு க்ரைமு, இல்லை ஆர்கனைஸ்ட் க்ரைம் அப்படிலாம் நடக்குது. அதாவது வந்து நிறைய பேர் சேர்ந்து பண்ணுறது, ஓகேவா? மாஃபியான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. இப்போ வந்து கள்ளக்கடத்தல் நடக்குது, இல்லைன்னா ஒரு குரூப்பாக சாராயம் விற்கிறாங்க, இல்லைன்னா ஒரு குரூப்பாக வந்து திருடி இது பண்ணுறாங்க, இல்லைன்னா ஒரு குரூப் சேர்ந்து பிள்ளைங்களை இந்த மாதிரி பெண்கள்லாம் பிச்சை எடுக்க விட்றாங்க, அது ஒரு மாஃபியா கும்பல் இருக்குது, கும்பலாக சேர்ந்து செய்கிற அஃபென்ஸ். இல்லை டெரரிசம் பண்ணிகிட்ருக்காங்க, இவங்க பிளான் பண்ணுறாங்க டெரரிஸ்ட் அட்டாக்கு, அந்த மாதிரி சின்னதுலேருந்து பெருசு வர, ஓகேவா? சின்ன விஷயமாகவும் இருக்கலாம், அது பெரிய விஷயமாகவும் இருக்கலாம்.
இந்த மாதிரி குரூப்பாக இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் அவங்கள பற்றி நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் சார் ஃபார் நியரஸ்ட் மேஜிஸ்ட்ரேட் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். இதில் ஒரு டியூட்டி பவுண்டும் இருக்குது, நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஓகேவா? நீங்கள் அப்படி சொல்லலை, உங்களுக்கு அது அந்த குற்றங்கள் நடந்திருந்தும் நீங்கள் அது தெரிஞ்சும் நீங்கள் சொல்லலை அப்படின்னா நீங்கள் ஏன் சொல்லலை அப்படிங்கிறதுக்கும் அது ரீசன் கொடுக்க வேண்டியிருக்கும். ஓகேவா? அப்புறம் வந்து செக்ஷன் 140 to 144. 140 to 144 என்னது? கிட்னாப்பிங், டிராஃபிக்கிங் ஆஃப் பர்சன், இதெல்லாம் வந்து 140லேருந்து 145 வரை சொல்லியிருப்பாங்க. அதாவது ஆள் கடத்தல் அந்த மாதிரியெல்லாம். சரியா? அது நடந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். அப்புறம் 170 செக்ஷன் 178லேருந்து 182 வரைக்கும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ரிலேட்டிங் டு காயின், கரன்சி, நோட்ஸ். அதுதான் கள்ள நோட்டு அடிக்கிறது, இல்லை கள்ள நோட்டு அடிக்கிறது அந்த விஷயமா அது கைமாற்றம் பண்ணுறது, இந்த கரன்சி நோட்டு சம்மந்தமாக ஏதாவது குற்றங்கள் நடந்தால் அதை பற்றி சொல்லணும். ஓகேவா? அப்புறம் செக்ஷன் 274லேருந்து 280, 274லேருந்து 280 என்ன எதை பற்றி பேசுவோம்? அஃபென்சஸ் ரிலேட்டிங் டு அடல்ட்ரேஷன் ஆஃப் ஃபுட் அண்ட் ட்ரக்ஸ் எக்ஸெட்ரா. அதாவது வந்து லைசன்ஸ் வாங்காமல், லைசன்ஸ் இல்லாமல் அடல்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்கல்ல, இந்த ஃபுட்டில் கலப்படம் பண்ணி சாப்பாடு இது பண்ணுறது, உணவில் கலப்படம் பண்ணுறது, இது லைசன்ஸ் இல்லாமல் மருந்து மாத்திரைகள் விற்கிறது, இல்லைன்னா போதைப் பொருட்கள் கலந்து விற்கிறது, இல்லைன்னா இது எல்லாமே வந்து 274லேருந்து 280 வரை அடல்ட்ரேஷன் ஆஃப் ட்ரக்ஸ் பற்றி பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு நடக்குது, குற்றம் நடக்குது சொசைட்டியில் அப்படின்னு தெரிஞ்சாலும் அதை பற்றி நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட இல்லைன்னா மேஜிஸ்ட்ரேட்டு யார்ட்டையாவது நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? அப்புறம் வந்து அப்புறம் எதை பற்றி சொல்லுது? செக்ஷன் 307 என்னென்னா, theft after preparation made for causing death, hurt or restraint in order to committing theft. ஓகே. ஸோ இது வந்து திருட்டு சம்மந்தமாக தான். திருட்டு சம்மந்தப்படும் போது ஒரு மரணம் விளைவித்தல், இல்லைனா வந்து அவங்களுக்கு காயம் விளைவித்தல், இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க, இந்த மாதிரி நடந்துருக்குன்னா நீங்கள் வந்து அதை வந்து அதே மாதிரி தான் போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஆஃபீஸர் இல்லைன்னா மேஜிஸ்ட்ரேட்டை சொல்லணும். உங்களுக்கு இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் நான் வந்து இதில் டீட்டெயில்டாக சொல்லலை அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இது நம்ம வந்து பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா பார்த்துட்டு இருக்கனால நான் ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லலை. நம்ம பாரதிய நியாய சன்ஹிதா பார்க்கும்போது நான் இந்த செக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக நான் சொல்லித்தரேன். சரியா? அப்புறம் செக்ஷன் 309லேருந்து 312 வரைக்கும் இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அஃபென்ஸு ரிலேட்டிங் டு ராபரி, டெக்காய்டி, அதெல்லாம் வந்து 309லேருந்து 3012 வரும். ஸோ ராபரினா என்னது? வழிப்பறி. டெக்காய்டினா என்னது? கொள்ளை. ஸோ இதெல்லாம் நடக்குது இந்த ஏரியாவில், இல்லைன்னா இதை பண்ணலான்ட்டு இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் அதை பண்ணுறவங்க அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு அதை பற்றின விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னா வந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? இதெல்லாம் வந்து அதாவது நம்மளோட சொசைட்டி நல்லா இல்லைன்னு நம்ம குறை சொல்கிறனால பிரயோஜனம் இல்லைல்ல. நம்மளும் சேர்ந்து அதை நல்லா ஆக்கிறதுக்கு, அதை தப்பை வந்து சுட்டி காமிக்கிறதுக்கு, அது தப்பை திருத்துறதுக்கு வந்து நமக்கும் டியூட்டி இருக்குல்ல. அதுக்காக தான் இந்த செக்ஷன்லாம் சிஆர்பிசிலையும் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதாலையும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து சட்டம் சரியில்லை அப்படின்னா, சட்டம்லாம் நல்லா தான் இருக்குது. நம்ம வந்து அதிகாரிகளையும் அரசியல்வாதிகளையும் குறை சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது, நமக்கும் அதுக்கான பொறுப்பு இருக்காது அப்படிங்கிறது தான் இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லுது. ஓகேவா? அப்புறம் வந்து செக்ஷன் சொல்லலை, ஆனால் அதுக்கு அர்த்தம் அதுதான், இம்ப்ளைடு மீனிங். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? அப்புறம் வந்து சப்செக்ஷன் 5 ஆஃப் செக்ஷன் 316 என்னது? கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், நம்பிக்கை மோசடி அந்த மாதிரி. 326லேருந்து 328 வரைக்கும் என்னது? மிஸ்சீஃப் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து டேமேஜ் பண்ணுறது, இல்லைன்னா மிஸ்சீஃப் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியை வந்து இன்னும் நான் பார்த்துட்டு சொல்கிறேன்.
ஓகே, மிஸ்chief அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டினா அதாவது இவ்வளோ நேரம் பாடிக்கு அகேன்ஸ்டாக வந்து ஹியூமன் பாடிக்கு அகேன்ஸ்டாக உள்ள குற்றங்கள்லாம் பார்த்தோம் இல்லையா, அதுதான் அடிக்கிறது, கொலை பண்ணுறது, அவங்களுக்கு ஹர்ட் பண்ணுறது எல்லாம். மிஸ்chief அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டினா ப்ராப்பர்ட்டிக்கு எதிராக பண்ணுறது, ஒருத்தவங்களுக்கு ராங்ஃபுல் லாஸ், அந்த டேமேஜ் பண்ணுறது, இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இழப்பீடு ஏற்படுத்துறது, இதெல்லாம் வந்து மிஸ்chief அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி தான். இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு குற்றங்கள் சமுதாயத்தில் நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும்போது நீங்கள் அதை பற்றி சொல்லலாம். ஓகேவா, இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். செக்ஷன் 331 332 அது வந்து ஹவுஸ் ட்ரெஸ்பஸ், ஹவுஸ் பிரேக்கிங், வீட்டை உடைக்கிறது, ஒருத்தவங்களுக்கு உரிமை இல்லாத வீட்டில் வந்து வீட்டை உடைச்சிட்டு உள்ளே போகிறது, இல்லீகலாக வந்து உள்ளே வந்து அத்துமீறி உள்ளே போகிறது, இது வந்து இதெல்லாம் வந்து ஹவுஸ் ட்ரெஸ்பஸ். சரியா? ஸோ எனி பிளேஸ் அவுட் ஆஃப் இந்தியா. For the purpose of this section, this includes any act committed at any place out of India which would constitute an offence committed in India. Okay, out of India. For the purpose of this section, the term offence includes any act committed at any place out of India which would constitute an offence committed in India. அப்புறம் செக்ஷன் 34. செக்ஷன் 34ல என்ன சொல்கிறாங்கன்னா, டியூட்டி ஆஃப் ஆஃபீஸர்ஸ் எம்ப்ளாய்டு இன் கனெக்ஷன் வித் affairs of a village to make certain report. இது ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷன். என்னென்னா வந்து இப்போ சிஆர்பிசியோட கம்பேர் பண்ணிங்கன்னா செக்ஷன் 40ல் சொல்லியிருப்பாங்க, இங்கே செக்ஷன் 34ல் சொல்லியிருக்காங்க, எந்த சேஞ்சஸுமே இல்லை. செக்ஷன் 34 இதில் செக்ஷன் 34 சப்செக்ஷன் 1ல் என்ன சொல்கிறாங்கன்னா, டியூட்டி ஆஃப் ஆஃபீஸர்ஸ் அண்ட் வில்லேஜ் ரெசிடென்ட்ஸ், அதாவது ஒரு கிராமத்தில் வசிக்கிறவங்களோட கிராமவாசிகளுக்கும் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கும் அந்த வில்லேஜ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்கள்ல, பஞ்சாயத்து தலைவராக இருக்கலாம், இல்லை விஓவாக இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் வில்லேஜில் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்கள்ல, தலைமையாக இருப்பாங்க, அவங்களும் சரி, அந்த ஊரில் வாழ்கிறவங்களும் சரி, எவ்ரி ஆஃபீஸர் எம்ப்ளாய்டு இன் கனெக்ஷன் வித் த அஃபேர்ஸ் ஆஃப் வில்லேஜ் அண்ட் எவ்ரி பர்சன் ரிசைடிங் இன் எ வில்லேஜ் shall forthwith communicate to the nearest magistrate or to the officer in charge of the nearest police station, whichever is nearer, any information which he may possess respecting the following matters. இப்போ ஒரு சில விஷயங்களை பற்றி நான் சொல்ல போகிறேன். சரியா? அந்த மாதிரி விஷயங்களில் ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியுது, இல்லை உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு பக்கத்தில் நடந்திருக்கு அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் அந்த ஊரில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி தான், இல்லைன்னா அந்த ஊர் தலைவராக இருந்தாலும் சரி தான், பஞ்சாயத்து தலைவராக இருந்தாலும் சரி தான், நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கோ இல்லை வந்து மேஜிஸ்ட்ரேட்டுக்கோ வந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? அது எந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னா, ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி, யாராவது ஒருத்தங்க திருட்டு பொருள் வச்சுருக்காங்க ஒரு வீட்டில் அப்படின்னு வச்சுக்கோங்க. பர்மனெண்ட்டாக வச்சுருக்கலாம், இல்லை டெம்பரரி ரெசிடென்ஸ் டெம்பரரியாக வச்சுருக்கலாம், இல்லைன்னா வந்து திருட்டு பொருள் விற்கிறாங்க ஒரு இடத்துல, ஒரு வீட்டில் இல்லைன்னா ஒரு இடத்துல வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து திருட்டு பொருள் வச்சுருக்காங்க, இல்லைன்னா திருட்டு பொருள் விற்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை பற்றி வந்து இல்லை அந்த வில்லேஜ்லேயோ இல்லை அந்த வில்லேஜுக்கு பக்கத்துலேயே எங்கேயோ இந்த மாதிரி குற்றங்கள் நடக்குன்னா நீங்கள் அதை பற்றி சொல்லலாம். ஓகேவா? ரெண்டாவது, ராபரி, எஸ்கேப்டு கன்விக்ட் ஆர் ப்ரொக்ளைம்டு அஃபெண்டர்ஸ், அதாவது வந்து வழிப்பறி நடக்குது, இங்கெல்லாம் வழிப்பறி நடக்குது, இல்லை இவங்க வழிப்பறி பண்ணுறாங்க. எஸ்கேப்டு கன்விக்டு, அதாவது காணாமல் போன குற்றவாளி இங்கே இருக்கிறாரு, அவரை பற்றின ஏதாவது தகவல் தெரிஞ்சிருக்கு, இல்லை கிராமத்தில் எங்கேயோ மறைஞ்சிருக்காரு. இல்லை ப்ரொக்ளைம்டு அஃபெண்டர்னால் ரொம்ப நாள் வெளியில் வராமல் இருப்பார், அவர் வந்து வெளியில் நியூஸ் பேப்பரில் இந்த அவர் வீட்டுக்கு முன்னாடி இந்த போஸ்டரில் இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க இல்லையா, இந்த ரொம்ப நாளாக இந்த குற்றவாளியை காணும், இவரை கண்டுபிடிச்சித்தாங்க, இல்லைன்னா இவர் வந்து இந்த நேரத்தில் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க வெளியில் தெரியப்படுத்தியிருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து ப்ரொக்ளைம்டு அஃபெண்டர்ஸ். இந்த மாதிரி யாரையாவது பற்றின இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலோ, இல்லைன்னா உங்கள் ஊரில் இவங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சாலோ, எங்கேயாவது மறைஞ்சிருக்காங்கன்னு தெரிஞ்சாலோ, இல்லை இந்த குற்றங்கள்லாம் நடக்குது, வழிப்பறியெல்லாம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சாலோ நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். சரியா? அப்புறம் நான் பெயிலபிள் அஃபென்ஸ். நான் பெயிலபிள் அஃபென்ஸை வந்து பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா வந்து அதை நான் பெயிலபிள் அஃபென்ஸை செய்யணுங்கிற நோக்கத்தில் ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில்
எந்த மாதிரி நான் பெயிலபிள் அஃபென்ஸாக இருந்தாலும் எனி அஃபென்ஸ் பனிஷபிள் அண்டர் செக்ஷன் 189 என்னது? அன்லாஃபுல் அசம்பிளி, சட்டத்திற்கு புறம்பாக நீங்கள் வந்து இந்த கூட்டம் போடுவாங்கல்ல, சட்டத்தில் வந்து அதுக்கு இடமே இருக்காது, அந்த மாதிரி கூட்டம் போட்டது, போராட்டம் பண்ணுறது, சட்டத்தில் இடம் இல்லாமல் அனுமதி வாங்காமல் பண்ணுறது, இல்லை ஆர்ம்ஸை வச்சுட்டு சில ஆர்ம்ஸை வச்சுட்டு போராட்டம் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் சிலது அன்லாஃபுல் அசம்பிளி நடக்கும் இல்லையா? நிறைய பேர் சேர்ந்து ஒரு 5-6 பேர் நிற்கிறது, நிறைய பேர் நிற்கிறது, அதெல்லாம் அந்த மாதிரிலாம் நடந்தால் கூட, இல்லை ரியாட்டு நடக்கு, ரியாட்னா அதுதான் அன்லாஃபுல் அசம்பிளி, கலவரம், இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? பெயிலபிள் அஃபென்ஸ்னால் என்னது? பெயிலபிள் அஃபென்ஸ்னால் நான் பெயிலபிள் அஃபென்ஸ்னால் என்னது, பெயிலபிள் அஃபென்ஸ்னால் என்னதுன்னு முதல்ல டிஃப்ரென்ஸ் தெரியணும். அப்படி தானே? அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, பெயிலபிள் அஃபென்ஸ் அப்படின்னா அந்த அந்த குற்றவாளிக்கு பெயில் வந்து ஒரு ரைட்டு, அவரோட உரிமை, அவர் செஞ்ச குற்றத்துக்கு வந்து பெயில் வந்து கிடச்சிரும். ஓகேவா? அவரோட உரிமை அது கேட்காமலே கூட கிடச்சிடும். அது உரிமை கிடையாது, அது ரைட்டு கிடையாது. அந்த கோர்ட், அந்த நீதிமன்றத்தோட விருப்பத்தை பொறுத்து அவங்க உங்களை விடுவிக்கணும்னு, பெயிலில் விடணும்னு நினச்சா விடுவாங்க, இல்லை விடாமலும் இருப்பாங்க. ஓகேவா? இதுதான் பெயிலபிள் அஃபென்ஸுக்கும் நான் பெயிலபிள் அஃபென்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஓகே, இந்த மாதிரி ஏதாவது இங்கே சொல்லியிருக்கிறது வந்து நான் பெயிலபிள் அஃபென்ஸ், அதாவது அதாவது உங்களோட உரிமையாக இருக்காது பெயில் எடுக்கிறது. இந்த மாதிரி சில குற்றங்கள்லாம் இருக்கும், ரொம்ப கடுமையான குற்றங்கள் இருக்கும். நான் பெயிலபிள் அஃபென்ஸ்லாம் நடக்குதுன்னா வந்து நீங்கள் வந்து அதை பற்றி உங்கள் வில்லேஜில் நடந்தாலும் சரி, இல்லை உங்கள் பக்கத்து வில்லேஜில் நடந்தாலும் சரி, இல்லை நடக்க போகிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் அதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணணும். சரியா? அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, சடன் ஆர் அன்நேச்சுரல் டெத்து உங்கள் ஊரில் இல்லைன்னா உங்கள் பக்கத்து ஊரில் ஒரு மரணம் நடந்திருக்கு, அது ரொம்ப சடனாகவும் இருந்திருக்கு, ரொம்ப உடனே நடந்திருக்கு, நம்ம எதிர்பார்க்காம நடக்கிறதுன்னு சடன்னு சொல்லுவோம், நடந்திருக்கு. அன்நேச்சுரல் டெத்து, அது இயற்கை மரணமும் இல்லை, அந்த மரணத்தில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, அது பக்கத்து வீட்டில் நடந்திருக்கலாம், எதிர் வீட்டில் நடந்திருக்கலாம், ஊருக்குள்ள நடந்திருக்கலாம், இல்லை பக்கத்து ஊரில் நடந்திருக்கலாம், அதில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இல்லை அப்படின்னா எங்கேயாவது வந்து உங்களுக்கு ஒரு சடலம் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிணமை நீங்கள் எங்கேயாவது பார்க்குறீங்க, இவங்க செத்து கிடக்குறாங்க, ஐயோ இவங்க இறந்துருந்தாங்க, இதில் ஒரு மர்மம் இருக்கிற மாதிரி தெரியுது, இது இயற்கை மரணம் இல்லையே அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து ரீசனபிள் சஸ்பிஷன், உங்களுக்கு வந்து அதில் ஒரு சந்தேகம், ரீசனபிளாக ஒரு சந்தேகம் இருக்குது, அப்படி அந்த மரணத்தை பற்றி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணலாம். சரியா? போலீஸ் ஸ்டேஷனில் இல்லை மேஜிஸ்ட்ரேட். த டிஸப்பியரன்ஸ் ஃப்ரம் சச் வில்லேஜ் ஆஃப் எனி பர்சன் இன் சர்கம்ஸ்டன்ஸ் விச் லீட் டு எ ரீசனபிள் சஸ்பிஷன் that a non-bailable offence has committed in respect of such person. ஓகே, அப்போ வந்து ஒருத்தர் வந்து காணாமல் போயிட்டாரு அப்படின்னா இவர் தான் இதை பண்ணியிருப்பாரோ அப்படிங்கிற சஸ்பிஷன் உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து அதை பற்றி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ இதில் என்ன, எனி சடன் அண்ட் அன்நேச்சுரல் டெத் or of any death under suspicious circumstances or the discovery in or near such village of any corpse or part of a corpse in circumstances which lead to a reasonable suspicion that such a death has occurred, or the disappearance from such village of any person in circumstances which lead to a reasonable suspicion that a non-bailable offence has been committed in respect of such person. இப்படி சந்தேகம் இருந்தால் நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. சரியா? போலீஸ் ஸ்டேஷனில் போய் இல்லைன்னா மேஜிஸ்ட்ரேட்டு போய் சொல்லிடுங்க. அப்புறம் அஃபென்சஸ் பனிஷபிள், த கமிஷன் ஆஃப் ஆர் இன்டென்ஷன் டு கமிட் at any place out of India near such village any act which if committed in India would be an offence punishable under any of the following section. இது ஏற்கனவே நம்ம பழைய இதிலே படிச்சிட்டோம் இல்லையா? 103, 105, 111, 112, அதாவது அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் பாடி, அப்புறம் வந்து ஆர்கனைஸ்ட் கிரைம், பெட்டி ஆர்கனைஸ்ட் கிரைம், டெரரிஸ்ட் ஆக்ட்டு, இந்த மாதிரி ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? இதுக்கு முந்தின செக்ஷனில் 33ல் அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது அஃபென்ஸ் நடக்குது இல்லைன்னா நடக்கிறதுக்கான அதை செய்கிறதுக்காக
செய்யணும் அப்படின்னு சொல்லி யாருக்காவது நோக்கம் இருக்குது, அந்த இன்டென்ஷன் இருக்குது அப்படின்னா வந்து அதை பற்றியே நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லலாம். அப்புறம் ஜென்ரல் ஆர் ஸ்பெஷல் ஆர்டர் மேடு எனி மேட்டர் லைக்லி டு அஃபெக்ட் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஆர்டர் or the prevention of crime or the safety of the person property respecting wait இல்லைன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அனுமதியின்படி அந்த டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் வந்து இந்த 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 மாதிரியான இன்ஃபர்மேஷனை நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வந்து கொடுக்கணும். சரியா? கம்யூனிகேட் பண்ணணும், அதை பற்றி சொல்லணும். அப்புறம் வந்து செக்ஷன் 34. ஸோ இதெல்லாம் இந்த குற்றங்கள்லாம் பற்றி ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேயோ இல்லைன்னா மேஜிஸ்ட்ரேட்டையோ நீங்கள் சொல்லலாம். அதே மாதிரி போலீஸ் அதிகாரிகள் வந்து விசாரித்தாலும் நீங்கள் சொல்லணும். சரியா? அதாவது இப்போ நிறைய குற்றங்கள் ஏன் சமுதாயத்தில் தெரியப்படுறது இல்லை அப்படின்னா, தெரியாமல் போகுது அப்படின்னா, நமக்கு எதுக்குப்பா வம்பு, நம்ம எதுக்கு சொல்லணும், ஐயோ அது பக்கத்து வீட்டுக்காரங்க, அது எதிர் வீட்டுக்காரங்க, ஊரில் யாராவது எதாவது நினச்சிப்பாங்களோ, இது எதுக்கு சொல்லணும் அப்படிங்கிற விடுறனால தான் குற்றங்கள் குறையவே மாட்டேங்குது இல்லையா? நம்மளை சாட்சியாக கூப்பிடுவாங்க, நம்ம இல்லை இவங்க எதாவது நினைப்பாங்க, அப்புறம் இதுக்குள்ளே சண்டை வந்துடும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அப்படின்னா குற்றங்கள் குறையவே செய்யாது இல்லையா? சில வீட்டில் வந்து குழந்தைங்களை வந்து கொடுமைப்படுத்துவாங்க, சில வீட்டில் வந்து பெண்களை கொடுமைப்படுத்துவாங்க. அதெல்லாம் வந்து பக்கத்து வீட்டுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனாலும் நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் அது குற்றம், சட்டப்படி குற்றம் தானே. அப்படி எதாவது தெரிஞ்சிருந்தாலோ சட்டத்தில் வந்து சொல்லுங்கள். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது விளைவு ஏற்பட்டுருச்சு, இல்லை மரணம் ஏற்பட்டுட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் கவலைப்பட்டு நமக்கு பிரயோஜனம் இல்லை இல்லையா? நமக்கு தெரியும் போதே நம்ம ஒரு விஷயத்த சொல்லணும். ஓகேவா? இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறது. அப்புறம் செக்ஷன் 34 சப்செக்ஷன் 2 எக்ஸ்பிளனேஷன் இன் திஸ் செக்ஷன். வில்லேஜ் இன்க்ளூட்ஸ் வில்லேஜ் லேண்ட்ஸு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன். சப்செக்ஷன் 2 வந்து எக்ஸ்பிளனேஷன், ஒரு வார்த்தைக்கு என்னென்ன அர்த்தம்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பிரஷன் ப்ரொக்ளைம்டு அஃபெண்டர்ஸ் இன்க்ளூட் எனி பர்சன் ப்ரொக்ளைம்டு ஆஸ் அன் அஃபெண்டர் பை எனி கோர்ட். ஓகே, இதெல்லாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். சரி, ஓகேவா? அவ்வளோதான், இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. ஓகே, தேங்க்யூ.